வெல்கம் டு வினோஸ் கிச்சன். டுடே நம்ம பண்ண போகிற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. இப்போ இது 4 கால் நம்ம வாங்கிக்கலாம் கடையில். அதை அந்த முடியெல்லாம் நல்லா வாட்டியாக அவங்க கொடுத்துருவாங்க கேட்டிங்கன்னா. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த தோல்லாம் மேலே நல்லா அந்த டார்க்னஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஊறி மேலே வந்துடும். அதெல்லாம் நல்லா கத்தி வச்சு க்ளீன் பண்ணி இப்போ நான் அதை வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தயிர், இது 3 கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலெல்லாம் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைச்சி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்காது. சிலருக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்மெல்லுனாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த தயிர் மஞ்சத்தூள்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இருக்காமல் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வாசம் போய் நல்லாயிருக்கும். இப்போ இதை அலசி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு முறை நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த முடியெல்லாம் வயிறுக்குள்ளே போணுச்சுன்னா அது தேவையில்லாத தொந்தரவு வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணதை ஒரு குக்கர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு இப்போ வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், சும்மா வேக வைக்கிறதுக்கு. கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் வேகிறதுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அது முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா அது வெந்திருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பாயா சூப்பராக வரும். இப்போ இதை வேக வச்சிடலாம். அதை வேக போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு. ஒரு 3 தக்காளி, அப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1 தான் வச்சுருக்கேன். இது அப்புறம் மிளகு, சோம்பு, இது 3த்தையும் என்ன பண்ணுறீங்க, நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பவுடர் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி கொஞ்சம் இவ்வளோது எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 நம்பர் இருந்தால் போதும். அதை நல்லா ஊற வச்சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அரைக்க முடியும். அதே மாதிரி கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். இதெல்லாம் நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு பாயாவுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, மிளகு, இது தான் காரமே அதிகமாக போடணும். மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க பாயாவுக்கு. அதனால் உங்களுக்கு காரம் என்ன அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அது மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 தான் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி அரைக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். முந்திரி ஊற வச்சது, அப்புறம் தேங்காய் துருவி வச்சது போட்டுக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் அதிகமாக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த கசகசா ஊற வச்சோம் இல்லையா, அதையும் அப்படியே போட்டுடலாம். இப்போ அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சி இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நம்மளுக்கு பாயா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணது குக்கரில் இப்போ போட்டோம் இல்லையா காலெலாம், அது பாயில் ஆகி நல்லா வந்துருச்சு. ஆனால் நான் 8 விசில் வச்சேன், ஆனால் அது உங்களுக்கு நல்லா பாயில் ஆகலை எனக்கு. அதனால் திரும்பவும் நான் ஒரு 12 விசில் கிட்ட வச்சு
எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வெந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த தண்ணியும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி தாளித்து பாயா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாமே ரெடியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதிகமாக நம்ம மசாலா போட போகிறதில்ல. இப்போ தாளிப்புக்கு வெறும் ஒரு பிஞ்ச் பட்டையும் கொஞ்சம் சோம்பு. நம்ம எந்த அளவுக்கு சோம்பு யூஸ் பண்ணுறோமோ பாயா டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இது ஹீட் ஆனால் ஆனியன் போட போகிறோம். நம்ம மட்டன் பீஸா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு சூப்பு கொடுக்குறதுனால ரொம்ப நல்லது. அதனால் பாயா வைக்கும் போது கொஞ்சம் சூப்பு கூட நீங்கள் அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். பாயாவே நம்ம இடியப்பத்துக்கு, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இது மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த பெயின், உடம்பு பெயினுக்கு, கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம சும்மா அந்த கறி மட்டும் சாப்பிட்றத விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டுக்கால், எலும்பு இதெல்லாம் சூப்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டுட்டோம்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வேகும். வெங்காயம் கொஞ்சம் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும்ல அந்த பதத்துக்கு வரும்போதே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி தான். என்ன மெத்தடுனா உங்களுக்கு அந்த மிளகு, பச்சை மிளகா தான் இதில் பாயாவுக்கே மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அந்த மிளகும் பச்சை மிளகாவும் தான். அது எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அப்போ நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் பாயா அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், புதினா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தூள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, அந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல, சோம்பு, மிளகு, இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்த பவுடரை நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு காரமே மிளகு தான். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா கலர் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் பாயா. அதுக்காக தான் நம்ம அதிகமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வினோஸ் கிச்சன் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இல்லை உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் மிளகு மட்டும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகும். இப்போ நல்லா மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க.
இந்த டைமில் கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலோட அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் கால் போட வேண்டாம். லைட்டாக அந்த ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த ஜூஸ் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இப்படி கலந்துட்டுக்கோங்க. இப்போ இந்த கால் நம்ம வேக வச்சதையும் அப்படியே கொட்டிக்கலாம். அதில் கொட்டிட்டு அதிலே கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே தனியாக நம்ம பாயில் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து அந்த லெக்கை வந்து நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா ஹாஃப் குக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வேகிறதுங்கிறது வந்து பாயில் ஆகாது அந்த அளவுக்கு. அப்புறம் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது இல்லை பெரியவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. அது ஒன்று தான் இதில். ஆனால் நல்லா வெந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் சால்ட் வேணால் பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணுறதா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா இதை வேக விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கொதி வந்து மசாலாலாம் கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அந்த தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா இது மாதிரி 2 பபுள்ஸ் மாதிரி உங்களுக்கு 2 பபுள்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சாலே நம்மளுக்கு அந்த நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் முந்திரி எல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒயிட் ரைஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு சாப்பிட்றவங்கன்னா நல்லா ஒயிட் ரைஸ்க்கே நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இடியப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு பாருங்கள். இன்னும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டிருந்தோம்னா இன்னும் உங்களுக்கு அந்த பியூராக அதே மாதிரியே கலர் வந்திருக்கும், ஒயிட் கலரு. கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து எப்போதுமே தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வர்ஸ். தேங்க்யூ.